நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வணக்கம். திருமண மாலை நிகழ்ச்சி. இங்க வரன் பாக்கிறதுக்காக இப்ரா பாத்திமாவை கூட்டிட்டு அவங்க அம்மா நூர்ஜஹான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா, இப்ரா பாத்திமா பத்தி சொல்லுங்க. நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா டேலண்டட். இதுக்காக திருமண மாலைக்கு வந்து நல்ல வரன் சொல்லுவாங்க. கண்டிப்பா நல்ல வரன் பார்த்து கொடுத்துடலாமா? கண்டிப்பா நல்ல வரன் பார்க்கலாம். சொல்லுங்க இப்ரா, உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் இப்ரா. நான் இப்போ எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். குட் குட். சரிம்மா சரிம்மா சரிம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன மாதிரி மருமகம்மா வேணும்? நீங்க ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? உங்க பொண்ணு ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பான பொண்ணு. வெரி குட். வீட்டுல சமையல் இருந்தாலும் வெரி குட். பொறுப்பா எல்லாமே நல்லபடியா நல்லா பாத்துக்கான பொண்ணு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஏன்னா அப்படிங்கறது கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க இப்ரா, உங்களுக்கு என்ன மாதிரியான மாப்பிள்ளை வேணும்? என்ன படிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா 8 படிச்சிருந்தாலும் ஓகே எனக்கு. என்னம்மா எது படிச்சிருந்தாலும் சொல்றீங்க? 8வது படிச்ச பையன் கரெக்ட் தான். நீங்க வேலை செய்யற பையனா எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது 8வது படிச்சிருந்தாலே கரெக்ட் தான் நீங்க அப்படி சொல்ல வரல. கண்டிப்பா PhD லெவல் படிச்சிருக்கீங்க. வெரி குட். நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க. ஏன்னா வந்து நல்லா சாப்பிடுவேன். வெரி குட். ஸ்பெஷலியா பிரியாணி நீங்க மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேமா. இது வந்து உங்களை பத்தி நீங்க நல்ல விதங்களை பேசி ஒரு நல்ல வரன் தேடுற மாப்பிள்ளைக்கான தேடலுக்கான நிகழ்ச்சி மாதிரி சொன்னாங்க. என்ன இருக்கு? ஓகே. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு வீட்டு வேலைகளும் செய்ய சொல்றீங்க. எப்படிமா? நீங்க ஒரு நாள் அவரு ஒரு நாள் அந்த மாதிரியாமா? ஏன்னா அவங்களுக்கு வந்து சோப் அலர்ஜி அது வேற இருக்குங்களாமா? அதனால ஒரு நாள் அந்த மாதிரி தண்ணி கூட எனக்கு வந்து அப்பப்போ அந்த மாதிரி. ஏன்னா வீட்டு வேலைக்கு ஆள் வச்சா இருக்கிறது கிடையாது. அதனாலே சரி நம்ம பார்க்கும் போதே மல்டி டேலண்டடா பாத்துட்டோம்னா பாப்பாக்கு சந்தோஷமா இருக்கும். அதாவது நீங்க இப்ப சொல்றதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பையன் வந்து நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், கூடவே வீட்டு வேலையை பாத்துக்கணும், வீட்டுல இருக்க எல்லா வேலையும் சேர்த்து பாத்துக்கணும். இந்த துணி துவைக்கிறதெல்லாம் எப்படிமா? அது நீங்க போட்டு எடுத்துருவீங்கல்லமா? ஏன்னா நீங்க ஆல்ரெடி சோப் அலர்ஜின்னு வேற சொல்லிருக்கீங்க. மொத்தமா வந்து பாப்பா துவைக்க வேணாம், வாஷிங் மிஷின்லயே துவைச்சிட்டா போதும். அந்த ஒர்க் வந்து பாப்பா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செஞ்சு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி சொல்றீங்க. சரிமா சரிமா. எப்படிமா ஒரு 2-3 நாளைக்கு சேர்ந்த மாதிரி ஃபுட் செஞ்சு வச்சிடணுமா, இல்ல அப்பப்ப செஞ்சு தந்தா அந்த மாதிரி தான்? ஓகே ஓகே, ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடணும். வாரத்துல ஒரு 2-3 நாள் பிரியாணி செஞ்சுட்டா போதும். 2-3 நாள். சரிங்க சரிங்க சரிங்க. சரிங்க. அப்புறம் வேற என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பையன் கிட்ட வச்சிருக்கீங்க? பையன் வந்து அவங்க வீட்டுல தங்கலாமா, இல்ல உங்க கூட தான் இருக்கணுமா? வீட்டு மாப்பிள்ளை. சோ வீட்டு மாப்பிள்ளையாவே இருந்துட்டு குழந்தையும் நல்லா பொண்ணையும் நல்லா காத்துட்டு. சரிங்க சரிங்க. சோ சமையல்ங்கிறது பாப்பா வரைக்கும் செஞ்சா போறீங்களா, இல்ல என்டையர் வீட்டுக்கும் செஞ்சு கொடுக்கணும்? அந்த மாதிரி. சரிங்க சரிங்க சரிங்க. நாங்க இருக்கும்போது எல்லாருக்கும் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணாங்க. சரிங்க. இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான ஒரு உண்மைகளை சொல்லி ஒரு நல்ல மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பா இருக்கதான் இருப்பாரு. இனிமே யாரும் பிறக்க போறது கிடையாது. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. பாப்பாக்கு தகுந்த மாதிரி, உங்களை நல்லா பாத்துக்கிற மாதிரி, பொண்ணுங்களை நல்லா பாத்துக்கிற மாதிரி, நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா உங்களுக்கு கிடைக்க நான் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேம்மா. ஏன்னா என் கையில எதுவும் இல்ல. இந்த நிகழ்ச்சியை பாக்குறது மூலமா யாராவது உங்களுக்கு அமைஞ்சு கிடைச்சாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா. வணக்கம். பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. புரியல. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க